இன்று நாம் இந்த 21 நாள் ப்ரோக்ராம்ல 10வது நாள் இருக்கிறோம். முதல் வாரத்தில் தியானம் என்றால் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், அதன் நன்மைகள் என்ன போன்ற டாபிக்ஸை ரத்னவேல் சார் கவர் பண்ணாரு. இந்த வாரம் ஆரோக்கியம் பற்றிய வாரம் வித்யா மேடம் கவர் செய்யறாங்க. ஆரோக்கியத்தின் ஒரு முக்கியமான அம்சம் சக்தி, அதாவது ஆற்றலாகும். நாம இந்த வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறோம், என்ன சாதிக்க நினைக்கிறோம், அதற்கெல்லாம் நமக்கு ஆற்றல் தேவை. நாம தியானம் பண்றோம், மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்றோம், நல்ல புக்ஸ் படிக்கிறோம். அதன் மூலம் நமக்கு அறிவு பிரிக்கிறோம். எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்கிறோம். எப்படி வாழணும் என்று தெரிந்து கொள்கிறோம். அதையே நமது நோக்கமாக எடுத்துக்கொள்கிறோம். சில நேரம் அந்த பாதை ஈஸியாக இருக்காது. அதை சமாளிக்கக்கூடிய மன உறுதியை தியானம் மூலம் பெறுகிறோம். இந்த நோக்கமும் மன உறுதியும் மட்டும் போதுமா? இல்லை. இதை செயல்படுத்துவதற்கு நமக்கு ஆற்றல் தேவை. பணத்தை சம்பாதிப்பது எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு சம்பாதித்த காசை விரயம் செய்யாமல் சேர்த்து வைக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு தேவையான போது செலவழிக்க முடியும். அதை போல் ஆற்றலை எப்படி பெறுவது என்று தெரியணும். அதை வீணாக விரயம் செய்யாமல் எப்படி தக்க வைத்துக் கொள்வது அதையும் தெரியும். நாம ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்தா கூட ஆற்றல் தேவை. காலையில நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வேலையும் பண்ணாம ஆயா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். ஒரு எதுவும் பண்றது அதோட ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் ஒரு 4-5 மணிக்கு பின்னர் நமக்கு மறுபடியும் பசிக்கிறது. ஏன்? நமது உடம்பில் உள்ள மற்ற எல்லா உறுப்புகளும் எப்போதும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக நமக்கு சின்ன ஆற்றல் தேவை. நாம் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆற்றல் தேவை. அதில் நாம் தேவையில்லாத பேச்சை பேசினால் அந்த ஆற்றல் வீணாகிறது. சில பேர் எதற்கெடுத்தாலும் குறை சொல்வார்கள். இது சரியில்லை, அது சரியில்லை பேசி அவங்களோட தேவையில்லாம ஆற்றலை வீணாக்குறாங்க. தேவையில்லாத பேச்சு மட்டும் இல்லை, தேவையில்லாத சிந்தனையும் ஆற்றலை வீணாக்கு. நம்மளுக்கு ஆற்றல் என்றாலே பொதுவாக அது சாப்பாட்டுல இருந்து வருதுதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. சாப்பாடு ஒரு வகையில நமக்கு ஆற்றலை கொடுக்குது. அதை தவிர உள் ஆற்றல் மற்றும் இந்த குவாண்டம் ஃபீல்டிலிருந்து கிடைக்கும் உள்ளார்ந்த ஆற்றல், இதையும் சேர்ந்து மொத்தமாக நமக்கு ஆற்றல் கிடைக்கும். ஸோ நாம எப்படியெல்லாம் ஆற்றலை பெறலாம் மற்றும் அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதை இந்த தியான வகுப்புக்கு வித்யா மேடம் மாஸ்டர் கிளாஸ்ல கவர் செய்வாங்க. இப்போது வித்யா மேடம் நம்ம ஆனபானசதி தியானத்துக்கு கூட்டிட்டு செல்வோம். தேங்க்யூ பாஸ்கரன் சார். ஸோ நம்ம பாஸ்கரன் சார் பழக சொன்னாரு. நம்ம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பு எல்லாமே நாம யூஸ் பண்றோமோ இல்லையோ அது பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு, வேலை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஆற்றல் தேவை அப்படின்னு சொன்னாரு.
அதே மாதிரி நம்ம பேசும் பேச்சுக்கும் ஆற்றல் தேவை அப்படின்னு சொன்னாரு. நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு வந்து ஆற்றல் தேவை இருக்கு. இல்ல இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டோம்னா, நம்ம இந்த ஆற்றல் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்ப நம்ம காலையில 6 மணிக்கு எழுந்தா சேபா படுத்துக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆற்றல் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மேல கீழே அப்படி இசிஜி கிராஃப் மாதிரி போயிட்டே இருக்கு. நான் காலங்காத்தால எழுந்து நமக்கு வந்து கொஞ்சம் எழுந்திருக்கமே இவ்வளவு புத்துணர்ச்சியா இல்ல, அவ்வளவு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படிங்க நம்ம எழுதிருக்கும் போது காலங்காத்தால எழுந்திருக்கமே பல்பு ஃபியூஸ். அன்னைக்கு மீதி நாள் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா தான் அந்த மாதிரி போகும். இந்த மாதிரி ஒரு ஆற்றலை வந்து நாம வந்து பாஸ்கரன் சார் சொன்ன மாதிரி நம்ம எப்படி பணத்தை வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம செலவு பண்றோமோ, அதே மாதிரி இந்த ஆற்றலை வந்து நாம வந்து செலவு பண்றதும் கரெக்டா பார்த்து எந்த இடத்துல எது தேவையோ நமக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நாம வந்து அதை வந்து செலவு பண்ணணும். ஏன்னா நாம வந்து இந்த ஆற்றலை எடுக்கும் போது நாமளால் தான் நம்ம அந்த ஆற்றலை வந்து நம்ம உற்பத்தி பண்றோம். நம்ம வந்து இப்போ கரண்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டி மாதிரி வேற எங்கோ இடத்துல வந்து அந்த கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்றாங்க, ஜெனரேஷன் ஆகுது, நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, நாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அதிகம் வேணும், இல்லைன்னா பவர் கட் வேணும், இருந்தா மேனேஜ் பண்றது இல்ல அதிகமாக வந்து நமக்கு யூனிட்ஸை யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த பவர் இருக்கு. தேவையான போது எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். ஆனா நமக்குன்னு இருக்கக்கூடிய இந்த தியானமானது அப்படி இந்த மாதிரி வந்து எல்லாம் விலகி போகாம குறைவு மேலு அப்படின்னா விலகி போகாமல் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்பில் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து தேவையான ஆற்றலை கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, நம்ம கண்ணை மூடி நாம வந்து கைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து நமது மூச்சை வந்து நாம வந்து கவனிக்கும் போது நாம வந்து வெற்றிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகும்போது நாம வந்து பிரபஞ்சமான அந்த ஆற்றல், அதாவது வந்து குவாண்டம் ஆற்றல் புலன் அப்படிங்கிறது வந்து குவாண்டம் எனர்ஜி ஃபீல்டோட நாம வந்து தொடர்பு கொள்ளும் போது நமக்கு ஆற்றலானது வருகிறது. அந்த ஆற்றலை வந்து நாம உணர்கிறோம். இப்படி இது மட்டுமல்ல, மீதி வந்து இயற்கையாக நம்ம வந்து வெளி மூலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அடுத்தது உள் மூலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல், இப்படி பல வகையான ஆற்றல்கள் வந்து சேர்ந்துதான் நமக்கு உடம்புல வந்து ஒரு வகையான ஆற்றலை வந்து கொடுத்துருது. அந்த ஆற்றல் வந்து நம்ம வந்து மெஷர் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப வந்து பிபியோ சுகரோ முன்ன பின்ன போச்சுன்னா நம்ம வந்து அதை மெஷர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஆனா நம்ம இந்த ஆற்றல்னு பண்ணும்போது நமக்கு மெஷர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. நாமளா அதை உணர்ந்து ஃபீல் பண்றோம். அதனால வந்து உணர்ந்து ஃபீல் பண்ணக்கூடிய இந்த ஆற்றலை நாம வந்து நல்ல வழியாக நல்ல ப்ரொடக்டிவ் வேல அதை வந்து நம்ம உற்பத்தியும் செய்து அதை நாம வந்து உள்ள யூஸும் பண்ணிட்டு அதை மெயின்டைனும் பண்ணிட்டு வரணும். அப்படி பண்றதுக்கு நாம் தினமும் செய்யும் இந்த ஆனாபானசதி தியானமானது நமக்கு வந்து மிகுந்த அளவில் வந்து எனர்ஜியை கொடுக்கறது. நாள் ஃபுல்லா வந்து நமக்கு வந்து ஆக்டிவா இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, நமது எண்ணங்களிலும் நமது உணர்வுகளிலும் எல்லாத்திலையுமே வந்து ஒரு வகையான பாசிட்டிவ் நேர்மறையான ஒரு பவர், அதாவது நேர்மையான ஒரு ஆற்றலை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து நாம வந்து இப்ப தியானத்துக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். இந்த தியானத்துக்கு அப்புறமா நம்ம வந்து மாஸ்டர் கிளாஸ் இதை பத்தி விவரமாக பார்க்கலாம். நாம இன்னைக்கு யாராவது புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்ல இருந்தாங்கன்னா யாராவது எஸ்ன்னு சொல்லி சேட்ல போடுங்க. இப்ப நாம வந்து பண்ணக்கூடிய தியானம் ஆனாபானசதி தியானம். இந்த தியானத்தை வந்து நாம வந்து பண்ணணும்னா கம்ஃபர்டபுளா சேர்லயோ இல்ல வந்து தரையிலோ நம்ம உட்காந்துக்கலாம். உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி, கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடியை கழட்டிட்டு விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து மடி மேல வைத்து கொண்டு நீங்க வந்து நம்மளுடைய இயல்பான இயற்கையான மூச்சை வந்து நம்ம கவனிக்க போகிறோம். இப்ப நாம வந்து மெடிடேஷனுக்குள்ள போகலாம். அதுல கைடன்ஸும் இருக்கும். நீங்கள் உடலை தளர்த்தி நீங்க வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. கண்களை மூடுங்க. உங்களுடைய நார்மலான சுவாசத்தை கவனித்துக் கொள்ளுங்கள்.
உங்க உடம்ப வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் நீங்க வந்து உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நீண்ட மூச்சு, ஆழமான மூச்சை எடுத்து விடுங்கள் மாஸ்டர்ஸ். மற்றும் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து விடுங்கள். அடுத்து ஒரு ஆழமான மூச்சை எடுத்து விடுங்கள். உங்களுடைய ஒரு கையவோ 2 கையவோ உங்க இதயத்தின் மேல் வைத்துக் கொண்டு உங்களுடைய உதய துடிப்பை கவனிக்க ஆரம்பியுங்கள். நம் இதயம் நம்மை என்றும் விடாமல் விட்டு பிரியாமல் இருக்கும் இந்த இதயத்தை, இதய துடிப்பை நாம் உணர்கிறோம். இது ஒரு அருமையான தருணம். நமது இதயத்தோடு நாம் தொடர்பு கொள்ளும் இந்த நேரம் உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மகிழ்வான நிகழ்ச்சியை நீங்கள் மனக்கொண்ண முன்னால் கொண்டு வாருங்கள். உங்கள் இதயமானது உணர்ச்சிகளின் இருப்பிடம். அந்த இதயத்தை இந்த மகிழ்ந்த உணர்வால் நிரப்புங்கள். உங்கள் உடலையும் மனதையும் அந்த மகிழ்வான உணர்வு, நன்றியுணர்வு
உணர்வுகளால் நிரப்பவும் அந்த உணர்வுகளை, அந்த அதிர்வலைகளை நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கொடிக்கும் அனுப்புங்கள். இப்பொழுது உங்களது கையை இதயத்திலிருந்து எடுத்து விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து உங்கள் மடி மேல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் இயல்பான இயற்கையான மூச்சை கவனிக்கவும். நமது மூச்சை வலுக்கட்டாயமாக உள்ளிழுக்கவோ வெளியிழுக்கவோ தேவையில்லை. நம்முடைய உள்மூச்சு, வெளிமூச்சு, இந்த மூச்சின் மட்டும் கவனம் இருந்தால் போதும். மனம் எண்ணங்களால் ஆனது. எண்ணங்கள் வரும் போகும். இந்த எண்ணத்தின் மேல் கவனம் செலுத்தாமல் மூச்சை மட்டும் கவனிக்கவும். மூக்கின் நுனிக்கும் புருவங்களுக்கும் இடையில் ஏதாவது ஒரு புள்ளியை எடுத்து உங்கள் இயல்பான சுவாசத்தை கவனிக்கவும் மாஸ்டர்ஸ்.
மெல்ல மெல்ல உங்கள் மனம் அடைந்த அந்த வெற்றிடத்தில் இருங்கள். வெற்றிடத்தை உணருங்கள். உங்கள் மூச்சோடு ஒன்றாகுங்கள் மாஸ்டர். மூச்சின் மேல் கவனம். நாம் தியானம் நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் பரிசு.
அமைதியான தியானம், ஆழமான தியானம். வெற்றிடத்தை உணருங்கள். நம்முள் வரும் ஆற்றலை உணருங்கள் மாஸ்டர்ஸ். பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடன் வருவதை உணருங்கள். இந்த தியானம் நாம் நடந்து போகும் ராஜபாதை.
கவனம் உங்கள் மூச்சில் மட்டும் இருக்கட்டும். இப்போது நாம் நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துவிட்டோம் மாஸ்டர். நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய நம் பெற்றோர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு பல வகை கலைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் மற்ற ஆசான்களுக்கும் நமது நன்றி.
உங்கள் பிரதிபலிப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. நம் வாழ்விலே நமக்கு பல இதயங்கள் உதவியுள்ளன. அவைகளுக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, நமது வாழ்க்கையை செவ்வன வாழ உதவும் அனைத்து பொருள்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த மரம், செடி, கொடி மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்றி. இறுதியாக நமக்கு நாமே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை நமக்காக நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். இந்த தியானம் எப்படி இருந்தது? இந்த அனுபவத்தை கண்டீர்? இந்த காட்சியை கண்டீர்? அனுபவங்கள் எதை உணர்ந்தீர்? இவைகள் அனைத்தையும் நினைவு கூறுங்கள் மாஸ்டர்ஸ். மெல்ல மெல்ல உங்கள் கண்களின் மேல் உங்கள் உள்ளங்கையை வைத்துக் கொண்டு 5 நொடிக்கு அப்புறமா மெல்ல மெல்ல கண்ணை திறங்கள். இந்த அழகான உலகத்துக்கு உங்கள் முகத்தில் புன்னகையோடு திரும்பி வாருங்கள். 5, 4, 3, 2, 1. இந்த அற்புதமான தியானம், இந்த அமைதியான தியானத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். மெல்ல மெல்ல இந்த உலகத்துக்கு வாருங்கள். ஒரு 2 நிமிடம் ஆனாலும் மெல்ல வாருங்கள். லாஜி
இந்த தியானத்திலிருந்து மெல்ல மெல்ல நீங்கள் வெளியே வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது உடல் ஆற்றல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது நமது தியானம் உடல் ஆற்றலை எப்படி அதிகப்படுத்துகிறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதாவது நம்ம ஆற்றல் நமக்கு 3 வகையில வருது. ஒண்ணு நமக்கு வெளியிலிருந்து வரும் ஆற்றல். அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை நாம ஓரளவுக்கா மேனேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் குறைச்சலா பண்ணலாம், அதிகமாக படுத்தலாம், அதிகமாக நம்ம அதை மல்டிப்ளை பண்ணலாம். அந்த மாதிரிதான் நம்ம வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை நாம இன்க்ரீஸ் பண்ணவோ இல்ல குறைக்கவோ நம்மளால முடியும். அடுத்தது நமது உள்ளிருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்க சொல்றது நமக்கு உள்ளுக்குள்ளேயே நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல். 3வது ஆற்றல் நமக்கு எல்லையற்ற ஆற்றல். அதுதான் நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். அந்த பிரபஞ்ச ஆற்றலோட நாம தொடர்பு கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் வெளியில, அதாவது இந்த மூலக்கூறு, அதாவது மெயினாக இருக்கக்கூடிய மூலக்கூறுல மூலமிலிருந்து வரக்கூடிய ஒன்று அந்த பிரபஞ்ச ஆற்றல். இப்படி 3 வகையாக நமக்கு ஆற்றலானது நமக்குள்ளே வருகிறது. இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல். அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய ஆற்றல் என்னன்னா, நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன குடிக்கிறோம், இதை பொறுத்து அமைந்திருக்கு. நமக்கு தேவையான உணவை நாம கரெக்டான நேரத்துல தேவையான அளவுக்கு நாம உண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் நாம சாப்பிடக்கூடிய உணவானது நமக்கு நாக்குக்கு மட்டும் ருசியா இருந்தா பொத்தாது. அது நமக்கு வயிற்றுக்கும் அது நமக்கு ஒரு நண்பனாக இருக்க வேண்டும். அப்படி நண்பனாக இருக்கணும்னா நம்ம நமது வயிற்று மேல அது அதிகமா வலுவை போடாம இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு ரொம்ப நல்ல உணவு. அதாவது நாம சாப்பிடக்கூடிய உணவு சாத்வீக உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக காரம், அதிகமாக இந்த எண்ணெய், இந்த மாதிரி கொழுப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய உணவு நமக்கு உடம்புக்கு நல்லது. காரம் இல்லாமல் இருக்கக்கூடிய உணவு அதிகமா இருக்கிறது சாத்வீக உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நாம என்ன சாப்பிடுகிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி நமது மனமும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யோகாவோட நூல்ல சொல்றாங்க. அதனால இப்ப நாம சாத்வீக உணவு அப்படிங்கிறது நாம சாப்பிடக்கூடிய காய்கறி, பழங்கள், கனிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேச்சுரலா வரக்கூடிய ஒண்ணு, செடிகளில் இருந்து வரக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி வரக்கூடிய உணவுகளை நாம் உட்கொள்ளும் போது அது நமக்கு வயிற்றுக்கு ரொம்பவும் உகந்த உணவாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதுல நமக்கு தேவையான தாது பொருள்கள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அதாவது மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மினரல்ஸ் எல்லாமே நமக்கு இந்த தாவர வகை உணவில் இருக்கு. அதனாலதான் நம்ம பிரம்மஸ்ரீ பத்ரிஜி எப்பவுமே சொல்லுவார், தாவர வகை உணவை தான் நாம் சாப்பிடணும். தாவர வகை உணவை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது. அதனால எப்போதுமே அவர் பத்ரிஜி அவர்கள் சாத்வீக உணவை ரொம்பவே விரும்பி எல்லாரையுமே அதையே சாப்பிட சொல்லுவார். அதனால இந்த சாத்வீக உணவு அப்படிங்கிறது நமக்கு உள்ளத்துக்கும் ஒரு நல்ல உணவு, வயிற்றுக்கும் ஒரு நல்ல உணவு. நம்ம நிறைய தடவை நம்ம சாப்பிடும் போது நாக்குக்கு நல்லா ருசியா வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். அந்த ருசியாக நாம சாப்பிடும் போது காரம், உப்பு எல்லாமே போட்டு நம்ம சாப்பிடும்போது, நாக்குல சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவே நமது வயிற்றுக்கு போகும்போது வயிறானது அதை ஜீரணிக்க அதிகமாக நேரம் அதிகமான அந்த சுரப்பி நீர்களையும் அதிகமாக அந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ் எல்லாமே வெளியே கொண்டு அந்த உணவை அது செரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால நாம் சாப்பிடும் உணவு லைட்டா இருந்ததுன்னா நம்ம வயிற்றுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது, நமது நாவிற்கும் நல்லது. அந்த மாதிரி ஒரு சாத்வீக உணவை சாப்பிட்டு கொண்டு தேவையான அளவு நீர் குடிக்க வேண்டும். ஏன்னா இப்ப எல்லாருமே 5 லிட்டர் தண்ணி, 7 லிட்டர் தண்ணி அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். தினம் குடிக்கணும் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆனால் நமது உடம்புக்கு எவ்வளவு தேவையான நீர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டும்.
ஏன்னா வந்து நம்ம வந்து லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய உயிர் சத்தானது நல்ல பலமாக இருக்கணும்னா அதுக்கு வந்து தேவையான நீர் வந்து ரொம்ப அதிகமான தேவை. அதனால உகந்த நீர், உகந்தமான உணவு இதை நாம சாப்பிடும் போது நமக்கு வந்து தேவையான ஆற்றல் கிடைக்கிறது. எனவே எல்லாமே வெளியிலிருந்து வரக்கூடிய ஒன்று. நாம என்ன விரும்பி சாப்பிடுகிறோம், என்ன கடைக்கு போய் சாப்பிட்டு வரோம், என்ன வந்து பூமியில விளைகிறது, இதை பொறுத்து நாம சாப்பிடக்கூடியது முதல் வகையான உணவு. அதனாலதான் இப்ப வந்து நாம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த மாதிரி ஃபார்மிங்ல சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் இவை எல்லாமே நமக்கு தேவையான இயற்கையான முறையில் நமக்கு வந்து அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது வந்து நமக்கு உள்ளிருந்து உருவாக்கப்படும் ஆற்றல், அதாவது நமக்கு உள்ளேயே உற்பத்தி செய்து கொள்ளும் ஒரு ஆற்றல். அந்த உற்பத்தி செய்து கொள்ளும் ஆற்றல் எப்படின்னு கேட்டா நமக்கு வந்து தேவையான தூக்கம். இந்த தேவையான தூக்கம்ங்கிறது வந்து 5 மணி நேரமாக இருக்கலாம், 7 மணி நேரமாகவும் இருக்கலாம், ஒரு நாள் நமக்கு வந்து அது 6 மணி நேரமாகவும் இருக்கலாம், எப்படி வேணுமாலாம் இருக்கலாம். நமது உடம்பு வந்து எந்த அளவுக்கு வந்து டயர்ட் ஆகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து தூக்கமானது தேவைப்படுகிறது. அதனால எந்த அளவுக்கு நமக்கு தூக்கம் தேவை அப்படிங்கிறது நாம தூங்கணும். இன்னொன்னு வந்து நாம வந்து தியானம் பண்ணும்போது இந்த மெலட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம உடம்பிலே சுரக்கிறது. அந்த ஹார்மோன் எப்படி சுரந்தாதான் நமக்கு நல்ல தூக்கம் வரும். அந்த வந்து எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால வந்து அழகா தூங்க முடியும் இந்த தியானம் பண்ணும்போது. அதுவும் ஒரு பெனிஃபிட்டாக வருது. அது மட்டும் இல்ல, நாம செய்ய ஒரு மணி நேரம் இப்ப நம்ம தியானம் செய்தோம்னா 3 மணி நேரம் தூங்கினதாக அதற்கு வந்து சமம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. அதாவது 1 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணினா 3 மணி நேரம் வந்து நாம வந்து தூங்கினதற்கு சமானம் அப்படின்னு சொல்லியதாக ஒரு கூற்று இருக்கு. ஏன்னா நாம வந்து தூங்கும் போது தியானத்தின் தூங்கும் போது நமக்கு உடம்புல வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படுது. ஆனா நாம் தியானம் செய்யும் போது அதே ரிலாக்ஸேஷனை வந்து நாம வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு கொடுக்கிறோம். அப்படி கண்டிப்பாக வந்து ஆழ்ந்த ஒரு தூக்கம் வந்து நமக்கு இந்த தியானம் செய்யும் போது நமக்குள்ளே வருகிறது. அதாவது தூக்கம் மட்டும் இல்ல, நாம சில சமயம் வந்து தியானத்துல வந்து டீப்பான ஸ்டேஜஸ் எல்லாம் போகும்போது கூட நமக்கு வந்து அந்த ஆழ்ந்த தூக்கம் வருது. கனவே இல்லாம எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய ஒரு நிலையும் நமக்கு வருது. அதனால வந்து நம்ம தூங்குறதுக்கு வந்து அதனால வந்து இந்த தியானம் வந்து ஹெல்ப் பண்றது. வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக தியானம் செய்யக்கூடிய சீனியர் மெடிடேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க 3 மணி நேரம் தூங்குகிறோம், நாங்க 4 மணி நேரம் தான் தூங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ராத்திரி 12 மணிக்கு படுத்தா கூட காலையில அவங்களால 4 மணிக்கு புத்துணர்ச்சியோட நல்ல ஒரு ஆற்றலோட காலையில இன்னைக்கு கோயில் வச்சிருக்கு, நான் வந்து எழுந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு எழுந்திருக்க முடியும். ஆனா வந்து நாம் சில பேர் வந்து நம்ம 7 மணி நேரம் தூங்கினா கூட காலையில நம்ம வந்து எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சி அவ்வளவு இல்லாமல் இருக்கும். அதனால இப்ப நம்ம சீனியர் மெடிடேட்டர்ஸ் எல்லாருமே வந்து அதிக அளவுக்கு தூங்காமல் தேவையான அளவுக்கு தூங்குறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி தூங்குறாங்க. அதே மாதிரி விடிய காலை அவங்களால எழுந்திருக்க முடியும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப அவங்களால எழுந்திருக்க முடியுங்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்ம தியானம் செய்யும் போது நமக்கு ஆற்றலானது அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. அந்த அதிக வலுவடைய அந்த ஆற்றல் நமக்கு போகும்போது நமக்கு தூக்கம் வந்து உடம்புக்கு அவ்வளவு தேவைப்படுறதில்லை. அதனால வந்து நம்ம எந்த அளவுக்கு தூக்கம் தேவையோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்ம தூங்கணும். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து சரியான வந்து எண்ணம் ஓட்டம் இருக்கணும். அதாவது சீரான எண்ண ஓட்டம், சரியான எண்ணங்களோடு நமக்கு வந்து எண்ண ஓட்டமானது இருக்கும். எண்ண ஓட்டம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நாம வந்து எந்த மாதிரி வந்து ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்பப்ப கவனிக்கணும். நம்ம தியானம் செய்யும் போது நமக்கு வந்து அந்த விழிப்புணர்ச்சியானது வரும். இப்ப வந்து சில சமயம் நம்ம சும்மா உட்காந்துட்டே இருப்போம், ஆனா நம்ம மனசு எங்கெங்கோ சுத்தும், எதை பத்தியெல்லாம் வந்து நினைக்கும், எல்லாமே பண்ணும். கடைசியில நம்ம வந்து அந்த 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா பலதை பத்தி யோசிச்சிருப்போம், ஆனா உட்காந்துதான் இருப்போம், வேலை ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி ஆஹ் கொஞ்சம் இதுவா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கு, சரி ஒரு கப் காஃபி வேணா குடிக்கலாமா அப்படின்னு போயிட்டு திரும்ப ஒரு காஃபியை போய் நம்ம போட்டு குடிச்சிட்டு வருவோம்.
அதனால வந்து ஏன்னு கேட்டோம்னா நம்ம வந்து இந்த எண்ணங்கள் நம்ம எதை பற்றி எல்லாம் நினைத்தோமோ அந்த எண்ணங்கள் எல்லாமே ஒரு தேவையில்லாத எண்ணமாக இருக்குமானால் அதனை வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் அது வந்து வெளியே எடுத்துக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு அளவுக்கு வந்து ஆற்றல் இருக்கு. அதனால நம்ம என்ன எண்ணத்தை வந்து நம்ம திங்க் பண்றோம், எந்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து பின்னாடி போகிறோம், எதை நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நாம வந்து அதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்பா. அதே மாதிரி சீரான மற்றும் சரியாக பேசுதல். பேசுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அப்பழுக்கற்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம பேசும்போது இன்னொருத்தரை வந்து ஒரு வகையான பெயின், அதாவது வலி கொடுக்கறதோ இல்லை அவங்க கிட்ட வந்து வேற மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்துவதோ அந்த மாதிரி நமது வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம கூட ஒரு தமிழ்ல வந்து ஒரு கூற்று இருக்கும். அதாவது நல்ல கனிந்த பழங்கள் இருக்கும்போது காயை இதற்காக சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நல்ல வார்த்தைகள் நம்ம கிட்ட இருக்கும்போது நாம எதுக்கு வந்து ஒரு வலிமையான வார்த்தைகளை பேச வேண்டும்? சரியான வார்த்தைகளை சரியான நேரத்துல சரியான முறையில் நாம் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, நாம வந்து ஒரு 3 ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபில்டர்னா என்ன? ஜல்லடை. இப்ப வந்து நம்ம காஃபி சாப்பிடுறோம். காஃபியை வந்து நம்ம அப்படியே குடிக்க முடியுதா? காஃபியை வந்து ஒரு ஃபில்டர்ல போடுறீங்க. ஃபில்டர்ல போட்டு நம்ம அதை சுடு தண்ணியை போட்டு கீழே வரக்கூடிய டிகாஷனை தான் நம்ம வந்து காஃபியாக வந்து நம்ம பாலோட சேர்த்து சாப்பிடுகிறோம், இல்ல பால் இல்லாமையும் சாப்பிடுகிறோம். அந்த டிகாஷனை தான் நம்ம சாப்பிடுறோம். ஆனா அந்த காஃபி தூள், காஃபி பவுடரையும் போட்டு தண்ணியையும் போட்டு அப்படி நம்மளால சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா அதற்கு வந்து எது தேவையோ ஃபில்டருங்கிற ஒரு பாத்திரமோ ஒரு இது வந்து நமக்கு தேவைப்படுறது. அந்த மாதிரி நாம என்ன பேசும் போதும் என்ன பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒரு 3 ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஃபில்டர்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல நாம பேசக்கூடிய அந்த சமாச்சாரமானது உண்மையாக இருக்கிறதா, ரெண்டாவது அது பாசிட்டிவா இருக்கா, நேர்மறையாக இருக்கா, மூணாவது வந்து அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, அதாவது நம்ம பேசக்கூடிய சமாச்சாரம் உண்மையாக இருக்கிறதா, ரெண்டாவது வந்து அது நேர்மையாக இருக்கா, அதாவது பாசிட்டிவா இருக்கா, மூணாவது அதை பேசினா எனக்கு ஏதாவது பயன் உள்ளதா அப்படிங்கிறத வந்து நாம வந்து செக் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம பேசணும். அதனால இந்த எது நம்ம பேச போறோம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த 3 ஃபில்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, ஒரு மாஸ்டர் வந்து சொன்னாரு, வந்து நம்ம வந்து ஏதாவது பேச நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த உள் மனதை போய் கேட்கிறோம் இல்லையா, இது பேசலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா நமது உள்மனதை வந்து 99% சொல்லுமா, வேண்டாம் இதை பேசாத, தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுமா. ஆனா வந்து நாம அந்த உள்மனதை கேட்காம நாம வந்து என்ன நினைக்கிறோமோ அதனை டக்குன்னு பேசிடுறோம். அப்படி பேசும்போது வந்து நினைக்கிறத உடனே வெளியே கொண்டு வந்துடும். ஆனா அவர் சொல்ற மாதிரி உள் மனதானது நம்ம கேட்கும் போது இது உனக்கு தேவை, இது உனக்கு தேவையில்லை, பேசாத, எதுக்கு அனாவசியமா பேசுறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுமா. அது வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை நமது உள் மனத்துக்குள் போட்டுக்கொண்டு தேவையா இல்லையா அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த எண்ணத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தினால் அது சரியான சீரான ஒவ்வொரு பேச்சாக இருக்கும். அதே மாதிரி நமது உணர்ச்சிகளையும் நம்ம வெளிப்படுத்தும் போது நல்ல முறையிலே வெளிப்படுத்த வேண்டும். அந்த உணர்ச்சிகள் என்ன, நம்ம முடிந்த வரைக்கும் எப்போதுமே நம்ம வந்து உயர்ந்த உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்தணும். உயர்ந்த உணர்ச்சிகள்லாம் என்ன? அதாவது நமது மகிழ்ச்சி, ஒருத்தரை பாராட்டுறது, ஒருத்தருக்கு நன்றி சொல்றது, இரக்கம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது வந்து உயர்ந்த உணர்வுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நாம வந்து தியானம் பண்ணும்போது கூட நம்ம வந்து இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டெப்ல முதல்ல நாம வந்து நமது இதயத்தை இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த உணர்வுகளால் நம்ம வந்து நிரப்புகிறோம். ஏன்னா உயர்ந்த உணர்வுகளும் மற்ற வகையான உணர்வுகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது இப்ப வந்து கோபம், பேராசை, அப்புறம் வந்து பழி வாங்குறது, இந்த மாதிரியோட உணர்வுகளும் அதுவும் உணர்வுகள் தான். ஆனா அந்த உணர்வுகளை நம்ம நினைக்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உள்ள இருக்க மாற்றம் வந்து வேற, நம்ம உடலிலே இருக்கக்கூடிய மாற்றங்களும் வேற. அதே சமயத்துல அந்த ஆற்றல் எல்லாம் அது உள்ள வெளியே அப்படியே அந்த உணர்ச்சிகளான அது எழுத்துட்டு போயிடும். அதை எழுத்துட்டு கட்சியில அந்த உணர்ச்சிகள் எதுவுமே
இல்லாத ஒரு நிலையில நாம இருப்போம். ஆனா உயர்ந்த உணர்வுகள் அப்படிங்கறத வந்து நம்ம அதை நினைக்கும் போதே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகள் வந்து நமது உடம்புல பரவும், நமது மனதிலே பரவும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரெண்டுமே உணர்வுகள் தான். அந்த உணர்வுகள் வந்து பாசிட்டிவ் அதிர்வலைகளை கொடுக்காது, நம்ம கிட்ட இருக்கு எனர்ஜி எல்லாம் உள்ள எடுத்துட்டு போயிடும். அதே வந்து நம்ம இந்த மாதிரி உயர்ந்த உணர்வுகளான அன்பு, கருணை இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த உணர்வுகளான நமது இதயத்தை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் உணர்வுகளால வந்து நிரப்புகிறது. அதே மாதிரி வந்து நல்ல சரியான பணியை நாம செய்ய வேண்டும். அதாவது சரியான பணினா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாம வந்து எதை விரும்புகிறோமோ, அதாவது நமக்குள்ளேயே எல்லாருக்குமே ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வேட்கை இருக்கும். என்னோட கனவு இது, இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒவ்வொரு வேட்கை உள்ள இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி நமக்கு எது ரொம்ப மனதில விருப்பப்பட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிற செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது நாம அந்த காரியத்தை வந்து ரொம்ப வந்து அதை விரும்பி நாம செய்யணும். அதாவது நாம விரும்பிய ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது அதிலே நம்மளுடைய கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி, அதாவது செயல்பாடு அது ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, நாம அதுல வந்து நல்ல ஒரு ஆர்வத்தோடையும் ஆற்றலோடையும் அந்த காரியத்தை செய்வோம். ஆனா இன்னொன்னு என்ன, நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து நாம வந்து விரும்புறோம். அதாவது இப்ப நம்ம ஆபீஸ் போறோம், ஆபீஸ்ல செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு, அந்த வேலையும் நம்ம விரும்பி பண்றோம், இல்லைன்னு கிடையாது. ஆனா இது ரெண்டுத்துக்குமே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால வந்து நம்ம எதை விரும்பி செய்யணும் அப்படிங்கிறோமோ அந்த காரியத்தை நம்ம செய்யணும். இப்ப வந்து நிறைய வந்து இன்னைக்கு கூட பாஸ்கரன் சார் சொன்னார், நான் வேலையை விட்டுட்டு என் மனதுக்கு என்ன பிடித்ததோ அதை நான் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து எந்த காரியம் நமக்கு அதிகமாக விரும்பி வருகிறதோ அந்த காரியத்தை வந்து நம்ம பண்ணும்போது அதுல ஆற்றல், செயல்பாடு, ஈர்ப்பு எல்லாமே அதிகமாக இருக்கு. இது எல்லாமே பண்றது மட்டும் இல்ல, நமது சுவாசத்தை நம்ம விழிப்புணர்வோடு கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் போதே நம்ம சொன்ன இந்த எல்லாமே வந்து ஒரு லைனுக்குள்ள வந்துடும். அடுத்தது வந்து மூன்றாவதாக நாம் செய்யக்கூடியது வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல். அதான் வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை பார்த்தோம், உள்ளார்ந்த ஆற்றலை பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிரபஞ்ச ஆற்றல். இந்த பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது வந்து எல்லையற்ற ஆற்றல். இதுல வந்து எவ்வளோ வந்து ஆற்றல் இருக்குங்கிறத நம்மளால கணக்கு போட முடியாது. நம்ம தியானம் செய்யும் போது நாம வந்து அந்த எம்டினஸ் அப்படிங்கிறது, வெறுமை அப்படிங்கிற நிலைக்கு நாம போகும்போது இந்த ஒரு எல்லையில்லாத ஒரு ஆற்றல் குலத்தோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம். அப்படி தொடர்பு கொள்ளும் போது அந்த பிரபஞ்ச ஆற்றலானது நமக்குள்ளே வருகிறது. இந்த பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது நாம வந்து எவ்வளவு தூரம் நம்மளால எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் போது நமது உடலிலும் நமது மனதிலும் தேவையான அளவுக்கு வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நம்ம எதையாவது வந்து விரும்பி நமக்கு செய்யணும் அப்படிங்கிறதும் நமக்கு செய்யறதுக்கு ஒரு வழியை இந்த பிரபஞ்ச ஆற்றல் கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்குள்ள நாம வந்து தொடர்பு கொள்ளும் போது நம்ம எல்லாருமே வந்து எனர்ஜி தான், எல்லாருமே நம்ம ஆற்றல் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்கிறோம். அதாவது 99.99% நம்ம எல்லாருமே வந்து ஆற்றல் தான், சக்தி தான் அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம். வெறும் 0.001% தான் பருப்பொருள், அதாவது இந்த மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. ஏன்னா நம்ம இந்த மேட்டரையே பிடிச்சு நம்ம இதைதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போகிறத விட்டுட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லையில்லா அந்த ஆற்றல், இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு திறன் நமக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த சாதிக்கக்கூடிய திறனை வந்து நம்ம வந்து தட்டி எழுப்புறோம் இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு நம்ம போகும்போது. ஏன்னா நமக்கு எல்லாருமே தெரியுது, நம்மள எல்லாருமே ஆற்றல். அந்த ஒரு 99.99% ஆற்றலை நம்ம தொட்டு உணரும் போது நாம வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லையற்ற ஆற்றலையும் நம்ம கதவை தட்டி எழுப்புறோம். அப்படி செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையிலுமே வந்து ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து அதை வந்து நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு வலிமையான கவனத்தோடு போக்கஸோட நாம செய்ய தொடங்குகிறோம். அது மட்டும் இல்ல, நாம செய்யக்கூடியது அந்த எந்த ஒரு பேச்சோ இல்ல நாம் சாப்பிடக்கூடிய உணவோ இல்ல வந்து நாம எந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியம் எல்லாத்திலையுமே வந்து நாம நினைவாற்றலோடு செய்கிறோம். அதாவது நம்ம என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது முழு மனதாக, முழு ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லாம
அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நினைவு ஆற்றலோடு நாம செய்ய தொடங்குகிறோம். அப்படி செய்ய தொடங்கும் போது ஆற்றல் நம்ம விட்டு லீக்கேஜ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? பைப்ல வந்து தண்ணி வர பைப்ல வந்து லீக் இருந்தா தண்ணி வெளியே போய்க்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து கவனம் இல்லாமல் இருக்கும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் பல வழியாக நம்மளை விட்டு வெளியே போயிடுகிறது. ஆனா நம்ம தியானம் பண்ணும்போது அந்த விழிப்புணர்வும் நம்ம வந்து கவனிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், எதை செய்யறோம், ஏன் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும் போது இந்த ஆற்றல் எல்லாம் நமக்குள்ளேயே தேவை இருக்கிறதே, தேவையான அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து செலவு பண்றோம். பாக்கி நம்ம வந்து உள்ள வைத்துக் கொள்கிறோம். அந்த நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பல வகையில் நாம வந்து பல நல்ல காரியத்துக்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு காரியத்துக்கும் நமக்கு நாமே வந்து நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் நாம வந்து அந்த ஆற்றலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இந்த 3 வகையில் வரக்கூடிய ஆற்றலை நாம வந்து தியானத்தின் மூலமா பெறலாம். ஸோ இன்னைத்தோட செஷன் இதோட அபிஷியலா முடியறது. யாருக்காவது அவசரமா போகணும், ஆபீஸ்க்கு போகணும்னா அவங்க வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு 15 நிமிடம் இருப்போம். யாருக்கு என்ன கேள்விகள் இருக்கோ, டவுட்ஸ் இருக்கோ, இவங்களோட தியான எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக பயிர். அது உங்களுடைய இன்னைக்கு தியான அனுபவம் எப்படி இருந்தது? நீங்கள் அந்த ஆற்றலையல் பத்தி என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்க? ஏதாவது அதுல வந்து கிளாரிபிகேஷன் இருந்தா கண்டிப்பாக கேட்கலாம். இது வந்து நமக்கு இன்டராக்டிவ் செஷன் தான். அதனால வந்து உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ கண்டிப்பாக அதை வெளிப்படுத்தலாம். அன்மியூட் மாத காலம் அது யாருக்கா டவுட் இருந்தா கையை உயர்த்துங்கள், நான் வந்து அன்மியூட் பண்றேன். இப்ப அன்மியூட் பண்ண முடியுமா பாருங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
minute. Yes, ma'am. பேசுங்க மேடம். எஸ் பிரியங்கா மேடம். Thanks for the wonderful meditation, ma'am. Thank you so much. இந்த குரூப்ல இணைஞ்சிருக்க அனைவருக்கும் காலை வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் எனக்கு 2 சந்தேகங்கள் மேம். நீங்க சொல்லியிருந்தீங்க பிரபஞ்ச ஆற்றல் வந்து எல்லையற்ற ஆற்றல் அப்படின்னு சொல்லி, இந்த ஆற்றல் வந்து வெளியில தான் இருக்குமாங்க, இல்லை நமக்குள்ளேயும் இருக்குமா இந்த ஆற்றல்? அதாவது மேடம், நம்ம தியானம் செய்துட்டு நாம வந்து அந்த எம்டினஸ் அப்படிங்கிற வெறுமைக்கு நம்ம போகும்போது நாம அந்த பிரபஞ்ச ஆற்றலோட வந்து தொடர்பு கொண்டும் போது நாம அந்த ஆற்றலை நமக்குள்ள வருது. அதாவது இது வந்து நமக்குள்ள இருக்கிறது கிடையாது. இப்ப நம்ம சொன்ன மாதிரி வந்து நாம வந்து இப்போ சரியாக பேசுறோம், சரியான உணர்ச்சிகளை வெளியப்படுத்துறோம்னா அது நமக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். ஆனா இந்த ஆற்றல் வந்து நாம வந்து தியானத்தின் போது நம்ம தொடர்பு கொள்ளும் போது நமக்குள்ளே வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல். ஆனா அது எப்பவுமே எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லையற்ற ஆற்றல் தான். நாம வந்து தியானத்தின் வழியாக அதை நம்ம அறுவடை செய்யணும். ஓகே மேம், தேங்க்யூ. என்னோட தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். இதை கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு நல்ல புரிதல் ஏற்பட்டது. 2வது கேள்வி வந்து நேற்று கிளாஸ் சம்பந்தமாக மேம். சார் பேர் மறந்துட்டேங்க, மணிமேகலை பாலா சார் நினைக்கிறேன், நேற்று கெஸ்ட் ஸ்பீக்கர். அவரோட பேர் பாஸ்கர் மேடம். ஓ தேங்க்யூ ஸோ மச். அவர் இந்த ஸ்கிரிப்ட் லிட்ரேச்சர் பற்றிலாம் சொல்லும் போது ஒரு புரிதல் இருந்தது. பட் சில விஷயங்கள் எனக்கு புரியாமையும் இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, ஹீலிங் பற்றி சொல்லியிருந்தாரு. ஹீலிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு. எனக்கு இந்த ஹீலிங்காக வரல, நான் மெடிடேஷன் வரும்போது ஒரு மன நிம்மதி, அது ஒரு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோமே தவிர ஹீலிங் பற்றி எனக்கு தெரியல. ஆனால் உள்ள வந்து உணர முடியுது, பாடிக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு ஒரு பிளசன்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி உணர முடியுது. அவர் சொல்லியிருந்தாரு ஹீலிங் பத்தி சொல்லும் போது அது தன்னாலே நடக்கும். ஆனா நோய்ங்கிறது வந்து இருக்கவும் செய்யும். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். அது லைஃப் லாங் வந்து புத்தாரோட ஒரு கதையை பத்தி சொல்லி கூட சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு பர்சனை தொட்டு தன்னை பணிவிடை செய்தும் அவர் இறந்தாங்க அப்படிங்கிற போது சொல்லியிருந்தாரு. அந்த டிசீஸ் பத்தி அவர் பர்டிகுலரா பேசினது எனக்கு புரிஞ்சுக்க முடியல, என்னால புரிஞ்சுக்க முடியல. அதை நேற்று என்னால கேட்கவும் முடியல மாமா. எனக்கு அதை பத்தி புரிய வைக்க முடியுமா? ஒரு நோய் அப்படிங்கிறது ஹீல் ஆகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டி இல்ல, அது அப்படியே இருக்கும், அதை பத்தி அது சொன்னதை என்னால புரிஞ்சுக்க முடியல. இது வந்து கொஞ்சம் வந்து விரிவாக வந்து சொல்ல வேண்டிய ஒரு டாபிக் பிரியங்கா மேடம். நீங்க வந்து என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த கேள்விக்கு உண்டான விடையை நான் சொல்றேன். ஆனா ஒண்ணு, நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நாம உள்ள இருக்கக்கூடிய ஒரு இந்த சுருங்கிய கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம உள்ள இருக்கக்கூடிய சுயம் வந்து சின்னதாக இருக்கும்போது நாம வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு போறது நம்ம கான்சியஸ்னஸ். அப்படி பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். அதுவும் இல்லாம நமது எண்ணங்கள் தான் வந்து நமது வாழ்க்கையை உருவாக்குகிறது. அதாவது வந்து தாட்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லுகிறோம். அதனால நம்முடைய எண்ணங்களே வந்து நமக்கு என்ன வரணுமோ அதையும் வந்து அது கிரியேட் பண்றதாக இருக்கு. அதனால வந்து இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம பர்சனலா பேசலாம் மேடம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எக்ஸ்பிளனேஷன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். இன்னும் வேற யாரு கேட்க போறீங்க? அடுத்த கொஸ்டின். எஸ் சாய்ராம் சார். ஓகே மாஸ்டர்ஸ், இப்ப யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லை. இன்னைக்கு யாராவது தியான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மேம். வணக்கம். தியானம் எக்ஸ்பீரியன்ஸ் டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது. நல்லா இருக்கு, நல்ல ஃபீல் இருக்கு. நீங்க கைட் பண்ணும்போது இன்னும் பெஸ்டாவே தாட்ஸ் வந்து குறைஞ்சி அந்த சுத்த வெளின்னு சொல்ற அந்த இதை பார்க்க முடியுது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஹார்ட்டோட சர்க்குலேஷன்லாம் ஃபீல் பண்ண முடியுது.
நல்ல ஒரு ஹீலிங் எஃபெக்ட் கூட கிடைக்குது. ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு மேடம். மெடிடேஷன் வந்து ஸோ மச் தேங்க்யூ ஃபார் யூ. உங்க வாய்ஸ்ல பண்ணும்போது இன்னும் நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அதுக்கப்புறம் இந்த 3 வித ஆற்றல்களை சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படிலாம் நம்ம வாங்கிக்கணும், அந்த ஆற்றல் எது மூலியமாலாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்தது. எக்ஸலண்டா இருந்தது மேடம். சப்ஜெக்ட் வந்து என் பேர் லலிதாம்பிகை, சென்னையில இருந்து தான் பேசுறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து அந்த வெற்றிடத்துல வந்து நான் வந்து உள்ள போகிறேன். அப்புறம் வந்து அந்த அமைதியையும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அது ஹீலிங்கும் ஓரளவுக்கு வருது. ஹீலிங்கும் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ மேடம். லாஸ்ட் டீல் யாராவது கேக்குறீங்களா? லாஸ்ட் டீல். ஓகே மாஸ்டர், இன்றைய நம்ம வந்து நிகழ்ச்சி இதோடு முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாளை 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனிதாக நாளாக இருக்கட்டும்.